இவ்ளோ பெரிய பிரச்சனைக்கு நீங்க தான் காரணம் அப்படின்னு அவங்க அம்மா விஜயாவ முத்து செம்மையா திட்டி விட்டுறாரு. அதனால ரொம்பவே பயந்து போயிருக்காங்க விஜயா. மீனாவால கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகுறாரு முத்து. முத்து சவாரி முடிச்சிட்டு அவர் ஃப்ரெண்டு செல்வத்து கூட பேசிட்டு இருக்காரு. அப்ப முத்துவோட இன்னொரு ஃப்ரெண்டு வந்து, என் பொண்டாட்டி கூட எனக்கு சண்டை, அவளுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுக்கணும்டா, எனக்கு பணம் இருந்தா குடு அப்படின்னு முத்து கிட்ட கேக்குறாரு. ஆல்ரெடி வீட்ல சண்டை போட்டு வந்ததால முத்து அவர் ஃப்ரெண்ட புடிச்சு கத்தி விட்டுறாரு. செல்வம், "நீ போடா" அப்படின்ட்டு அந்த ஃப்ரெண்ட காசு குடுத்து அனுப்பி விட்டுர்றாரு. அதுக்கு முத்து கேட்கிறாரு, "ஏன்டா புருஷன் பொண்டாட்டிக்கு சண்டைன்னா ஏதாவது வாங்கி குடுக்கணுமா என்ன?" அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு செல்வம் சொல்றாரு, "ஆமாண்டா, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை இருந்தா யாரு சண்டை போட்டாலும் ஹஸ்பண்ட் தான் பொண்டாட்டி கிட்ட மன்னிப்பு கேட்டு அவங்களுக்கு புடிச்ச மாரி ஏதாவது வாங்கிட்டு போணும். அப்பதான் சீக்கிரமா கன்வின்ஸ் ஆகிடுவாங்க" அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் செல்வம் ஒரு ஹோட்டலுக்கு கூட்டு போறாரு முத்துவ. அங்க போனா அவங்க பாட்டி கையால சாப்பிட்ட திருப்தி அந்த ஹோட்டல் சாப்பாட சாப்பிட்டதும் முத்துவுக்கு ஃபீல் ஆச்சு. அதனால அந்த ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கிக்கிட்டு மீனாவ பார்க்க வீட்டுக்கு கிளம்புறாரு முத்து. வீட்டுக்கு போய் பார்த்தா மீனாவ காணோம். காலையில இருந்து சமைக்கவும் இல்ல, எங்க போனானோன்னு தெரியல அப்படின்ட்டு விஜயா கத்திட்டு இருக்காங்க. "ரவி, நீ எங்கேயாச்சும் பாத்தியாடா மீனாவ?" அப்படின்னு முத்து கேக்குறாரு. "இல்லடா, நான் பார்க்கல" அப்படின்றாரு ரவி. இதுக்கு நடுவுல மனோஜ், "அம்மா, காலையில இருந்து என்ன நேரத்துக்கு சாப்பிட விடாம பட்னி போட்டுட்டு இருக்கீங்க. இதே மாதிரி இருந்தா நான் எப்படி பீஸ்ஃபுல்லா ஒர்க் பண்ண முடியும்? என் மைண்ட் எப்படி கான்சன்ட்ரேஷன் ஆகும்?" இத கேட்ட ரவி, "தொழில்ல முழு ஈடுபாடு இருந்தா போதும். இந்த மாரிலாம் பேசிட்டு இருக்காத" அப்படின்னு திட்டி விட்டுறாரு ரவி. அத கேட்ட ரோகிணி, "ரவி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஃப்ரீயா விடுங்க. அவரு டென்ஷனா இருக்கிறதால அப்படி பேசுறாரு. அத பெருசா எடுத்துக்காதீங்க" அப்படின்னு ரோகிணி சமாதானப்படுத்துறாங்க. உடனே முத்து மீனாவோட தங்கச்சிக்கு கால் பண்ணி, "மீனா அங்க வந்தாளா?" அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அவங்க, "இங்க வரலையே மாமா" அப்படின்னு சொல்லிடுறாங்க. "ஏன் மாமா, ஏதாவது பிரச்சனையா?" அப்படின்னு கேக்குறாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சவாரிக்கு போயிருப்பா. அதனால இன்னும் வரல போல" அப்படின்னு முத்து சொல்லி சமாளிக்கிறாரு. உடனே சத்யா, "பாத்தியாம்மா, காலையில பிரச்சனை, இன்னைக்கு பார்த்தனா அக்கா எங்க போச்சுன்னே தெரியல. நான் சொல்லல, அவன் தான் ஏதாவது பண்ணியிருப்பான்" அப்படின்னு முத்துவ குறை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. விஜயா தொடர்ந்து மீனாவ பத்தி முத்துக்கிட்ட கத்திக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு முத்து கோபப்பட்டு, "உன்னாலதான் மீனா போயிருப்பா" அப்படின்ட்டு விஜயாவ ரொம்ப திட்டிடுறாரு. இத கேட்டு நம்ம திட்டினதால தான் மீனா போயிருப்பாளோ அப்படின்னு பயந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க விஜயா.